ஒரு புரட்சினா உடனே நம்ம மனசுக்கு வர்றது துப்பாக்கி, போர்க்களம் இதெல்லாம் தானே? ஆனா அது மட்டும்தானா? இல்லைங்க. ரஷ்ய புரட்சியோட சிற்பின்னு சொல்ற லெனினோட வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவரோட மிகப்பெரிய யுத்தங்கள் எல்லாமே ஆயுதங்களால நடக்கல, கருத்துக்களால தான் நடந்துச்சு. வாங்க அந்த அறிவு போர்க்களத்துக்குள்ள போய் ஒரு புரட்சியோட ஆன்மா எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். இந்த வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா போல்ஷிவிக் கட்சின்னு சொல்ற அந்த மாபெரும் இயக்கம் இருக்கு இல்லையா, அது செங்கலால கட்டப்படல, சித்தாந்த வெற்றிகளால கட்டப்பட்டது. அதாவது ஒவ்வொரு தப்பான கருத்தையும் விவாதத்துல அவங்க ஜெயிச்சப்போதான் புரட்சிக்கான பாதை கிளியர் ஆச்சு. சோ இன்னைக்கு நாம தேட போற முக்கியமான கேள்வியே இதுதான். சரி, ஆயுதங்கள புரட்சியோட கைகள்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த கைகளை இயக்குற மூளை எது? அந்த மூளைக்கு வழிகாட்டுற ஒரு பவர்ஃபுல்லான தெரிமான ஒரு ஐடியாலஜி இல்லாம எந்த புரட்சியாவது சாத்தியமாகுமா? வாங்க இதுக்கான பதில நோக்கிய பயணத்தை தொடங்குவோம். சரி, லெனினோட இந்த பயணம் ஒன்னும் சுலபமா இருந்திடல. ஒரே நேரத்துல 5 அலகலகு சித்தாந்தங்களோட அவர் போராட வேண்டியிருந்துச்சு. இந்த 5 சித்தாந்தங்களையும் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணி தன்னோட புரட்சி பாதைக்கு வழி செஞ்சாருன்னு இப்போ நாம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த 5 குரூப்ஸ் தான் அவங்க. இதுல ஒவ்வொன்னையும் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் லிஸ்ட் இல்லைங்க, ரஷ்ய புரட்சியோட அடித்தளத்தையே உருவாக்குன அறிவு சார்ந்த யுத்தங்களோட ஒரு மேப் இது. முதல்ல நரோதினிகள்கள். 19ஆம் நூற்றாண்டு ரஷ்யாவுல இவங்க ரொம்ப செல்வாக்குள்ள ஆட்கள். அவங்களோட நம்பிக்கை என்னன்னா சிம்பிள். ஜார் மன்னனை வீழ்த்தணுமா, அப்போ சில பெரிய அதிகாரிகளை தனியா போட்டு தள்ளினா போதும், கிராமத்துல இருக்கிற விவசாயிகளே புரட்சிய பாத்துப்பாங்கன்னு நினைச்சாங்க. இங்கதான் லெனினோட அப்ரோச் எக்தம் அழகா தெரியுது. அவர் என்ன சொன்னார்னா, தனி ஆளா செய்யற வீரதீர செயல் எல்லாம் பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. அதுக்கு பதிலா ஃபேக்டரிஸ்ல வேலை செய்யற தொழிலாளிங்க தலைமை ஏத்து கோடிக்கணக்கான விவசாயிகளையும் தங்களோட சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டணிய உருவாக்கணும். அப்பதான் உண்மையான புரட்சி சாத்தியம்னு ஆணித்தரமா சொன்னாரு. அடுத்து பொருளாதாரவாதிகள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தொழிலாளர் இயக்கத்தோட பார்வையையே ரொம்ப சுருக்க பார்த்தாங்க. ஏன்பா, தொழிலாளிங்களுக்கு சம்பளம்தான் பிரச்சனை, ஆட்சி அதிகாரம் இல்ல, அதனால அரசியலெல்லாம் நமக்கு எதுக்கு? இதுதான் அவங்களோட சிம்பிளான வாதம். ஆனா லெனின் இது ரொம்ப கடுமையா எதிர்த்தாரு. சம்பள உயர்வுக்காக போராடுறது முக்கியம்தான், ஆனா அது மட்டும் பத்தாது. நீங்க அரசியல் அதிகாரத்தை கைப்பத்தலைனா கஷ்டப்பட்டு போராடி வாங்கின எந்த உரிமையையும் முதலாளிங்க திருப்பி பிடுங்கிடுவாங்கன்னு சொன்னாரு. இது வெறும் சம்பளத்துக்கான சண்டை இல்ல, இது ஆட்சி அதிகாரத்துக்கான சண்டைன்னு கிளியரா சொன்னாரு. பாருங்க, இந்த சேலஞ்ச் ரஷ்யாக்குள்ளேருந்து மட்டும் வரல, இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்தும் வந்துச்சு. மார்க்சியத்தோட புரட்சிகரமான ஆன்மாவையே கொலைக்க பார்த்தாங்க இந்த திருத்தல்வாதிகள். புரட்சி, வர்க்க போராட்டம்னு இந்த வார்த்தைகள் எல்லாம் வேண்டாம், நாம முதலாளித்துவத்தோட சமரசமா போயிடலான்னு சொன்னாங்க. புரட்சியோட ஃபியூச்சரையே தீர்மானிக்க போற இந்த போர்ல லெனின் ரொம்ப உறுதியா நின்னாரு. மார்க்சியத்தோட புரட்சிகர ஆன்மாவை விட்டு கொடுக்கறது தொழிலாளிங்க முதுகுல குத்துறதுக்கு சமம்னு முழங்கினாரு. இங்க சமரசம்ங்கிறது சரணடையறது தான் வெளிச்சம் போட்டு காட்டினாரு. இவங்க ரொம்பவே சேஃப்டி பாக்குற ஒரு குரூப். ஜார் மன்னனோட அடக்குமுறை சட்டங்களுக்கு பயந்துட்டு புரட்சிகரமான எந்த வேலையிலயும் இறங்காம சட்டத்தோட 4 சுவத்துக்குள்ளேயே இருந்துக்கலான்னு நினைச்சாங்க. லெனினோட பிராக்டிக்கல் புத்தியே இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஓகே, சட்டப்படி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அதை முழுசா யூஸ் பண்ணிக்கணும். ஆனா அது மட்டும் பத்தாது. ஒரு புரட்சிகரமான மாற்றத்துக்கு ஒரு சீக்ரெட்டான ஒழுங்கமைக்கப்பட்ட கட்சி அமைப்பும் சட்டத்துக்கு புறம்பான போராட்டங்களும் கண்டிப்பா தேவைன்னு சொன்னாரு. கடைசியா லெனினோட ரொம்ப முக்கியமான இன்டர்னல் எனிமீஸ் மென்ஷ்விக்குகள். கட்சி 2ஆ உடைஞ்ச பிறகு உருவான இவங்களோட நடந்த போராட்டம்தான் ஒரு புரட்சிகர கட்சி எப்படி இருக்கணுங்கிறதே டிஃபைன் பண்ணுச்சு. இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனிங்க, மென்ஷ்விக்குகள் என்ன சொன்னாங்கன்னா, கட்சி ஒரு லூஸான அமைப்பா இருக்கலாம், யார் வேணாலும் மெம்பர் ஆகலான்னு சொன்னாங்க. ஆனா லெனின் சொன்னாரு, இல்ல, புரட்சிங்கிறது ஒரு கடுமையான போர், அதுக்கு இரும்பு மாதிரி உறுதியான ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருக்கிற ஒரு ஃப்ரண்ட்லைன் பட தேவை. ஒரு லூஸான அமைப்பு அரசாங்கத்தோட தாக்குதலை தாங்காது, முதலாளித்துவ கருத்துக்கள் ஈஸியா உள்ள வந்து அதை கெடுத்துடோன்னு அவர் உறுதியா நம்பினாரு. இந்த ஐடியாலஜிக்கல் ஃபைட் தான் போல்ஷ்விக் கட்சியை உருவாக்குச்சு. ஆக இந்த 5 முனைகள்ல நடந்த தொடர்ச்சியான போராட்டங்கள்ங்கிற நெருப்பிலிருந்துதான் லெனினிசம்ங்கிற சித்தாந்தம் ஒரு தெளிவான உருவத்தை எடுத்தது. சரி, அந்த போராட்டங்களுக்கு லெனின் கண்டுபிடிச்ச தீர்வுகள் என்ன? வாங்க பாப்போம். லெனினிசத்தோட சென்ட்ரல் பில்லரே இந்த ஸ்தாபனம், அதாவது ஆர்கனைசேஷன்ங்கிற ஐடியா தான். இது பொருளாதாரவாதிகளுக்கும் மென்ஷ்விக்குகளுக்கும் எதிரா போராடினதுலேருந்து கிடைச்ச பாடம். ஒரு ஒழுங்கமைப்பே இல்லாத தொழிலாளர்களோட சக்தி நீராவி மாதிரி காத்துல சிதறிடும். ஆனா அதையே ஒரு இன்ஜின்ல வச்சு இயக்குனா அது ரயிலையே இழுக்கும். அந்த இன்ஜின் தான் கட்சி. இதுதான் லெனினோட முடிவு. 2வது, இந்த முக்கியமான கூட்டணி.
நரோதினிக்கள் விவசாயிகள் மட்டும் போதும்னு சொன்னத லெனின் ரிஜெக்ட் பண்ணிட்டு தொழிலாளிங்க தலைமையில விவசாயிகளை ஒன்னு சேர்க்கிற ஸ்ட்ராட்டஜிய முன்னால வச்சாரு. ரஷ்யா மாதிரி ஒரு நாட்டுல இந்த 2 பவரையும் ஒன்னா சேர்க்காம புரட்சி சாத்தியமே இல்லன்னு அவரு ப்ரூவ் பண்ணி காட்டினாரு. சரி, புரட்சி ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன? லெனின் ஒரு புதுவிதமான அரசாங்கத்தை முன்மொழிஞ்சாரு. பணக்காரங்களுக்கு மட்டும் சேவை செய்யற பார்லிமெண்ட்டுக்கு பதிலா உழைக்கிற மக்கள் நேரடியா கலந்துக்கிற சோவியட்ங்கிற அமைப்புகளை உருவாக்கணும்னு சொன்னாரு. இதுதான் உண்மையான ஜனநாயகம்னு அவர் பார்த்தாரு. லெனினோட பார்வை ரஷ்யாவோட மட்டும் நின்னிடல. உலகம் பூரா இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலை போராட்டங்களையும் அவர் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சாரு. அதுலயும் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருந்துச்சு. இந்த டைம்லைன் காட்டுற மாதிரி ஆசியாவிலையும் குறிப்பா இந்தியாவிலையும் இருக்கிற புரட்சிகரமான சக்தி மேல லெனினுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. இது சும்மா ஏதோ ஒரு ஆர்வம் இல்ல, அவரோட உலக பார்வையோட ஒரு முக்கியமான அங்கம். கேட்டு பாருங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடியே லெனின் எவ்ளோ தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்காருன்னு. இந்திய தொழிலாளி வர்க்கம் ஒரு அரசியல் சக்தியா மாறும், பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சி இங்க முடிவுக்கு வரும்னு அவர் அப்பவே கணிச்சிருக்காரு. இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் வாங்க. இத்தனை வருஷமா நடந்த இந்த ஐடியாலஜிக்கல் ஃபோர் எல்லாம் வெறும் வாய்ஸ் சண்டே கிடையாது, இது உலகத்தையே மாத்தின ஒரு நிகழ்வோட அஸ்திவார கற்கர். ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, இந்த கருத்து போர்கள்ல லெனின் ஜெயிக்காம போயிருந்தா போல்ஷ்விக் கட்சியே உருவாகியிருக்காது. போல்ஷ்விக் கட்சி இல்லாம அக்டோபர் புரட்சியே நடந்திருக்காது. பாருங்க, ஒரு சரியான சித்தாந்தம் ஒரு சரியான செயலுக்கு எப்படி வழிகாட்டுதுங்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரி, இந்த முழு பகுதியையும் ஒரே ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். லெனினோட வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடமே இதுதான். ஒரு சரியான தெளிவான சித்தாந்தம்ங்கிற வழிகாட்டி இல்லாம மாற்றத்துக்கான எந்த ஒரு இயக்கமாவது ஜெயிக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் நம்மளோட கடந்த காலத்தை மட்டும் இல்ல, நம்ம எதிர்காலத்தையும் கூட தீர்மானிக்கலாம்.